ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ. இந்த வண்டியில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏர் ஃபில்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஏர் ஃபில்டர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆயில் செம்பு வந்து கீழே அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி ஆயில் செம்பு அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டெய்னர் வந்து வேலை செய்யாது. அதாவது ஹெட்டுக்கு வந்து ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகாது. கீழே கல்லில் வந்து அடிபடாமல் பார்த்து ஓட்டணும். இப்போ நான் ஆயில் ட்ரெயின் போல்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ட்ரெயின் போல்ட் லூஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஆயில் ட்ரெயின் பண்ணி விட்றேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ட்ரெயின் போல்ட் வந்து நான் இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணுறேன். ஆயில் ட்ரெயின் போல்ட் எப்போயுமே ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிங்க, ஏன்னா இல்லைன்னா ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆயில் ஃபில்ட்ரு வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன். ஃபில்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நியூ ஃபில்ட்ரு வந்து நான் வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். இப்போ நியூ ஆயில் ஃபில்ட்ரு வந்து நான் அந்த வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். ஆயில் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே டைட் வைக்கக்கூடாது, ஏன்னா டைட் வச்சிங்கன்னா அந்த ஓரிங் வந்து கட் ஆயிரும். இப்போ நான் ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக டைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் வந்து இந்த வண்டியில் லோட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் வந்து 3 லிட்டர் போஸ் கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ஜின் ஆயில் வந்து வண்டியில் லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு நான் அந்த வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நான் அந்த வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டியில் உள்ள ஒர்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.